நண்பா, நண்பீஸ், தோழா, தோழி, தம்பி, தங்கச்சிகள், உடன்பிறப்புகள், ரத்தனின் ரத்தமான பாயோர் பெஹனோ எல்லா கட்சியும் கவர் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் எல்லாருக்குமே ஓட்டு எப்படி போடணும், அதாவது யாருக்கு போடணும்னு சொல்ல போறதில்ல, பட் எப்படி போடணும், போலிங் பூத் எப்படி கண்டுபிடிக்கணும், உங்க பூத் ஸ்லிப்னா என்ன எல்லாத்தையும் சொல்ற வீடியோ தான் இது. ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் தயவு செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்க ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டுற ஃப்ரெண்ட்ஸ் கூட கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணிட்டு போகாதீங்க. ட்விட்டர்ல மட்டும் சண்டை போட்டா ஓட்டு போட முடியாது, பட்டன்ல போய் அழுத்தினாதான் ஓட்டு போட முடியும். ஃபர்ஸ்ட் உங்களோட போலிங் பூத் எதுன்னு கண்டுபிடிங்க. உங்களுக்கு பூத் ஸ்லிப் கொடுத்துருப்பாங்க, அதுல பின்னாடி எழுதியிருக்கும் எங்க உங்க போலிங் பூத்னு. இல்லைங்க, பூத் ஸ்லிப் வாங்கல. அப்போ மெஜாரிட்டியா பாத்தீங்கன்னா உங்க ஏரியால இருக்க ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலா தான் இருக்கும். தெரியலீங்க எங்க இருக்குன்னு. அப்படி தெரியலன்னா இந்த வெப்சைட் இருக்கு இல்லையா, இதுல போய் உங்களோட எபிக் நம்பர் டைப் பண்ணி ஒரு கேப்சா கோட் இருக்கும், டைப் பண்ணிட்டீங்கன்னா எந்த போலிங் பூத்துன்னு உங்களுக்கு எலெக்ஷன் கமிஷன்லேருந்தே சொல்லிடுவாங்க. ஸோ எலெக்ஷன் கமிஷன் சொல்லி இல்லை நீங்களே தேடி பிடிச்சி இல்லை பூத் ஸ்லிப்பில் கண்டுபிடிச்சி போலிங் ஸ்டேஷன் கண்டுபிடிச்சிங்க. வெரி குட். போலிங் ஸ்டேஷன் போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட பூத் ஸ்லிப் இல்லைன்னா அங்கேருந்து 100 மீட்டர் தள்ளி எல்லா கட்சிக்காரங்களும் ஒரு ஷாமியானா போட்டு உட்காந்துருப்பாங்க. நீங்கள் எந்த கட்சிக்கு ஓட்டு போடுறீங்களோ இல்லையோ, எந்த கட்சிக்காரர்கிட்ட வேணாலும் போய் அண்ணே இதான் என்னோட ஓட்டர் ஐடி, எனக்கு பூத் ஸ்லிப் கொடுங்கன்னா அவரே ஒரு பூத் ஸ்லிப் கொடுப்பாரு. அந்த பூத் ஸ்லிப் வாங்கிட்டு போய் லைனில் நில்லுங்க. அண்ட் நீங்கள் முக்கியமாக எடுத்துகிட்டு போக வேண்டிய ஐடி ப்ரூஃப்ஸ், ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி இருந்தால் சால சிறந்தது. ஓட்டர் ஐடி எடுத்துகிட்டு போயிடுங்க. இல்லைன்னா ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போங்க. இல்லைன்னா எலெக்ஷன் கமிஷனே உங்களுக்கு பல ஐடி ப்ரூஃப் சொல்லியிருக்காங்க. மன்ரேகா கார்டாக இருக்கட்டும், இல்லை பேன் கார்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல கார்டு சொல்லியிருக்காங்க. அந்த ஐடி கார்டில் ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு போங்க. எடுத்துகிட்டு போய் லைனில் நிற்கும் போது மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கிறீங்களா, அந்த சைட்லேயே போஸ்டர் மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த இவிஎம் மிஷினில் எந்தெந்த வேட்பாளருக்கு எந்தெந்த பட்டன், அதை படித்து பாருங்கள். நீங்கள் யாருக்கு ஓட்டு போட போகிறீங்க, அவர் எந்த லிஸ்ட்டில் இருக்காருங்கிறத படித்து பாருங்கள். ஒருவேளை படிக்கலை மறந்துட்டேன்னா பயப்பட வேண்டாம். நீங்கள் உள்ளே போன உடனே உங்கள் பேரை சொல்லி உங்கள் பார்ட் நம்பர், உங்கள் சீரியல் நம்பர் சொன்னீங்கன்னா அங்கே பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் உட்காந்துருப்பாங்க, எல்லா கட்சி சார்ந்தவங்களும். உங்கள் பேரை சத்தமாக சொல்லி உங்கள் அப்பா பேரை சத்தமாக சொன்னே எல்லா கட்சிக்காரங்களும் அவங்ககிட்ட இருக்கிற அந்த டேட்டாவில் டிக் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி இப்போ நான் பத்ரி வந்திருக்காருங்க, அப்பா பேர் இது பேர், பார்ட் நம்பர் 120, சீரியல் நம்பர் 90 அப்படின்னு சொன்னாங்கன்னா அதில் கரெக்டாக டிக் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்வாங்க. உடனே நீங்கள் போய் ஒரு ஸ்லிப்பு கொடுப்பாங்க, அதை வாங்கிட்டு போய் அந்த போலிங் ஆஃபீஸர்கிட்ட கொடுத்தீங்கன்னா ஒரு ரெஜிஸ்டர் மாதிரி இருக்கும், அதில் கையெழுத்து போட சொல்லுவாங்க. கையெழுத்து போடணும். அப்புறம் கையில் மை வைப்பாங்க. சோத்தாங்கையை நீட்டக்கூடாது, பீச்சாங்கை தான் நீட்டணும். நீங்கள் சோத்தாங்கையை நீட்டாலே கையை மாத்திராம்பாங்க. ஸோ லெஃப்ட் ஹேண்டில் இங்கே வைப்பாங்க, இந்த நகமும் இந்த சதையில் சேர்த்து வைப்பாங்க. அதை வச்சதுக்கப்புறம் நீங்கள் போலிங் பூத்துக்குள்ளே போகணும். ஸ்டேஷன்லேருந்து போலிங் பூத்துக்குள்ளே. போலிங் பூத்தில் உங்ககிட்ட 2 மிஷின் தெரியும். ஒன்று இவிஎம், இன்னொன்று விவிபேட். இவிஎம் நம்பர் ஆஃப் இவிஎம், உங்கள் தொகுதியில் எவ்வளோ வேட்பாளர் இருக்காங்களோ அதை பொறுத்து நம்பர் ஆஃப் இவிஎம் வைப்பாங்க. விவிபேட் ஒன்று தான் வைப்பாங்க. உள்ளே போனோடனே பட்டனை அழுத்திடாதீங்க. ஒரு 10 செகண்ட் எடுத்து எல்லார் பேரையும் பாருங்கள். தப்பே கிடையாது. 10 செகண்ட் எடுக்கிறதுனால ஒன்றும் தெய்வ குத்தாகாது. 10 செகண்ட் எடுத்து நீங்கள் எந்த வேட்பாளருக்கு போடணும்னு நினைக்கிறீங்களோ அது என்ன வேணாலும் இருக்கட்டும், நான் இந்த வேட்பாளருக்கு போடுங்க அந்த வேட்பாளருக்கு போடுங்க சொல்ல மாட்டேன், எந்த வேட்பாளராக இருக்கட்டும் இந்த லிஸ்ட்டில் பார்த்துட்டு கரெக்டாக உங்கள் விரலை வச்சு அழுத்துங்க. லாங் ப்ரெஸ் பண்ணணும், இப்படி வச்சுட்டு தூக்கிடக்கூடாது. லாங் ப்ரெஸ் பண்ணணும், ஒரு பீப் சவுண்டு கேட்கும், கீன்னு. அது கீன்னு முடிஞ்சோடனே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா விவிபேட்னு ஒரு மிஷின் இருக்கும். அதுக்குள்ளே ஒரு பேப்பர் வெளில வரும் பிரிண்ட் ஆகி. அந்த பேப்பரில் நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டீங்க, அந்த வேட்பாளர் பேர், அந்த சின்னம் வரும். அந்த பேப்பர் எடுத்துகிட்டு வெளியில் வர முடியாது. காரணம் அந்த பேப்பர் கட்டாகி திரும்பி அந்த டப்பாக்குள்ளே விழுந்துடும். ஸோ நீங்கள் அழுத்தின பட்டனு கரெக்டாக ஓட்டு போயிடுச்சா இல்லையான்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். பண்ணதுக்கப்புறம் வெளில வந்துடுங்க, அப்படியே வீட்டுக்கு வந்துடுங்க. இந்த தயவு செஞ்சு பூத்துக்குள்ளே போய் வீடியோ எடுக்கிறேன் ஃபோனை வச்சுக்கிட்டு இந்த கட்சிக்கு தான் போட்டேங்கிறதுலாம் பண்ணக்கூடாது. அது சட்டப்படி குற்றம். ஓட்டுக்கு காசு வாங்காதீங்க. ஓட்டுக்கு காசு கொடுத்தா வேணான்னு சொல்லுங்க. தயவு செஞ்சு நாளைக்கு போய் எல்லாரும் ஓட்டு போடுங்க. யாருக்கு வேணாலும் போடுங்க, ஆனால் ஓட்டு போடுங்க. தயவு செஞ்சு போடுங்க.